வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? விஜய்க்கு போனை போட்ட ஓபிஎஸ்ஆ 20 நிமிடம் நடந்த அந்த உரையாடல் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில்தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளின் கூட்டணி வார்த்தையும் தொகுதி பங்கிடன அனைத்து செயல்பாடுகளுமே மும்பாரமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகமானது தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் விதமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் அரசியல் என்பது தமிழகத்திலே ஒரு புதிய பொருளை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தாவைக்காவுடன் கூட்டணி வைப்பது என்பதும் தொடர்பாக பன்னீர்செல்வம் விஜயுடன் போனில் பேசியதாக தகவல் ஒன்றும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. முதலில் பிடியொடுக்காமல் இருந்த விஜயோ பின்னர் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் போனில் நீண்ட நேரம் பேசியதாக கூறப்படுகிறதா. அதாவது அமமுகவின் டிடிவி தினகரனை போலவே பன்னீர்செல்வம் தரப்பும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவில் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கும் வரை நாங்கள் கண்டிப்பாக என்ஜே கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று இருவரும் உறுதியான நிலையில்தான் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரும் மீண்டும் அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது ஓபிஎஸ் தரப்பு இப்போது கூட திமுக அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் நீங்கள் கூட்டணி குறித்து ஆலோசிக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் விஜயுடன் நெருக்கமாக காட்டியிருக்கிறார். சமீபத்தில் சென்னை வேம்பூரில் நடைபெற்ற பன்னீர்செல்வம் தலைமையிலான மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என மாவட்ட செயலாளரிடம் பன்னீர்செல்வம் சார்பாக கருத்துக்களப்பெல்லாம் கேட்டு நடைபெற்றதாம். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்த கருத்துக்கள் கேட்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஒன்று திமுகவுடன் கூட்டணி அல்லது தாவைக்காவுடன் கூட்டணி. இதற்கு அதாவது 180% பேர் தாவைக்காவுடன் தான் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தை வலியுறுத்தி வந்ததாக மாவட்ட செயலாளர்கள் கூறிய தகவல் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களின் ஒருங்கிணைப்பு கழகத்தின் நிர்வாகிகளுடன் நேற்று பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் எல்லாம் ஆலோசனை செய்யப்பட்டதா. அதன்படிதான் அதிமுகவில் மீண்டும் இணையலாமா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது தாவைக்காவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் பன்னீர்செல்வம் அதற்கான ஆலோசனை செய்து வருவதாகவும் அரசியல் பேசப்படுகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் இனி கண்டிப்பாக இணைய வேண்டாம், அவர் இறங்கி வரும்போது தெரியவில்லை, இனி கண்டிப்பாக அதிமுகவுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இபிஎஸ்ஸுடன் இந்த இணைப்பு என்பது பேச்சுக்கே இடமில்லை என்று ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மாவட்ட செயலர் கூட்டத்தில் அதாவது அவர்கள் கூறிய கருத்துக்களை ஏற்றாற்போல்தான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. கண்டிப்பாக அவர் ஜனவரி 1 வாரத்தில் கண்டிப்பாக தாவைக்காவுடன் அவர் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.